அவன் பேச்சை கேட்டு என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சீங்களே, என்னாச்சு? என்னடாச்சு? என் ஜாதிக்கார பொண்ணு 16 வயசுல தாலி எடுத்துட்டா. உள்ள இருந்திருந்தாலாவது உயிரோட இருந்திருப்பான். பாவிப்பைய பரோல்ல கூட்டிட்டு வந்து பச்சை மண்ண தாலி அறுக்க வச்சுட்டான். எங்கடாவன்? எங்கவன்? அவன் ஜாதி பொண்ணு தாலி அறுத்திருந்தா அவன் ரத்தம் குதிச்சிருக்கா, அவன் இங்க இருந்திருப்பான். அவன மாதிரி ஆளுகளை தானே நீங்க தலையில தூக்கி வச்சு ஆடுவீங்க, தலைவன் ஆக்குவீங்க. என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா நான் உங்க ரத்தடா, உங்க ஜாதி ரத்தம். அன்னைக்கு நீங்க பேச்ச கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? வர விட்டுருப்பா. ஏண்டா ஏன் மரம் மாதிரி இருக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் மானம் இல்ல, ரோஷம் இல்ல, வீரம் இல்ல, உப்பு போட்டுதாண்டா சோறு வைக்கிறீங்க. இந்நேரம் ஜாதிக்காரனோட 1000 தலை உருண்டு இருக்க வேணாம், 1000 பொண்ணுங்க தாலி அறுந்திருக்க வேணாம். இதுக்கெல்லாம் காரணமாயிருந்தானே போட்டு அவன் படமா இருக்க வேணாம். விடமாட்டேன். என் சொத்தை அழிஞ்சாலும் சரி, என் தலை உருண்டாலும் சரி, என் ஜாதி அடிய நான் விட மாட்டேன். அருவாட நான் எடுப்பேன். என் ஜாதிக்காரனை விட்டவனை நானே வெட்டுவேன். நீங்க எல்லாம் நம்ம ஜாதிக்காரனுக்கு பிறந்தது சத்தியம்னா என்னோட மகன் இல்ல, எடுத்து போங்க. ஐயா, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மையா? நீங்களே கையில அருவாளை எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எடுக்கலைன்னா நம்ம ஜாதிக்காரனுக்கு நாங்க பிறக்கலையா. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தானே அவன் தலை மண்ணுல உருண்டதுக்கு அப்புறம் தான் இந்த பணத்தை மண்ணுக்குள்ள பறக்கணும். ஆமா, இப்பதான்டா நீங்க நம்ம ஜாதிக்காரங்க. போங்க. போறதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு போங்க. வெட்டினது யாரு? நான் தான். வெட்ட சொன்னது யாரா? சொல்ற. நான் விட்டு சொன்னா? ஏடா நான் விட்டு சொன்னா? ஏன் ஜாதிக்காரன் நான் விட்டு சொன்னா? இவன் அப்படி சொல்ல சொன்னா? நீ இவாளா? ஏடா ஒன்னா இருக்கிற ஜாதியை உடைக்க வந்திருக்கியா? நாங்க ஒன்னா இருக்கணும்னா நீ உயிரோடு இருக்க கூடாது. அருவாளா என்ன அருவாளா? ஐயா, இனிமே அருவாளை நீங்க எடுக்க கூடாது. எங்களுக்கெல்லாம் நல்லது பண்றது யாருன்னு நீங்க எங்களுக்கு உணர்த்திட்டீங்க. நாங்களே பாத்துக்கிறோம். உங்க காலில் விழுந்து கும்பிடுறேன். ஜாதி வெறியால ஒன்னா இருக்க தேசத்தை உடைச்சிடாதீங்க. இது நம்ம நாடு, நம்ம பூமி. நாசமாக்கிறாதீங்க. முடியாது, முடியாது. ஏண்டா ஒன்னா இருந்த எங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு உனக்கு சாதிதான் கிடைச்சதா? உன் பேச்ச கேட்டு எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் செத்திருக்காங்க. இனிமே எவனும் சாதியை சொல்லி ஜனங்களை ஏமாற்றக்கூடாது, சாதியை சொல்லி அரசியலை அசிங்கப்படுத்தக் கூடாது. அதுக்காக தாண்டா ஒன்ன வெட்ட போறோம். இத்தனை காலம் இவன் செஞ்ச தப்பு நீங்க செய்யாதீங்க. இதுக்கு முன்னால உங்களை நாங்க தம்பியா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ தலைவரா நினைக்கிறோம். தலைவர்கள் வார்த்தைய தொண்டர்கள் மதிக்கணும் தான். அதே நேரத்துல தொண்டர்கள் பண்ற நியாயமான காரியங்களை தலைவர்கள் கண்டுக்காம இருந்துடணும். கண்டுக்காம இருந்துருங்க தலைவா. இப்ப நாங்க செய்ய போறது கொலை இல்ல, இந்த நாட்டுக்கு செய்ய போற சேவை. இவரை கொல்லாம விட மாட்டோம். நான் உக்கு ஜாதிக்காரன். ஏ நம்ம சாதிக்காரன் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆனியே, அப்ப மட்டும் சந்தோஷமா இருந்ததா?
இப்ப உன்னை வெட்ட போறது நம்ம சாதிக்காரவங்க தான். இதையும் சந்தோஷமா ஏத்துக்க. ஏப்பா, நம்ம சாதியை தவிர வேற சாதிக்காரங்க யாராவது இங்க இருக்கீங்களா? பாத்தியா, எல்லாம் ஓ சாதிக்காரவங்க ஐயா. சந்தோஷமா சாவே. சாதி பிரச்சனை வச்சு சாதிக்கலாம்னு நினைச்சீங்க, என்ன ஆச்சு? எல்லாமே சரிஞ்சிருச்சு. உடையார் மகன் உங்களை ஜெயிச்சிட்டான். அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இனி விட மாட்டான். உங்க பதவியும் போகுது, உங்க மகன் உயிரும் போகுது. உடையார் மகங்கிற திமிரு, அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. கவலைப்படாத, அந்த உடையாருக்கு ஒரு வழி பண்றேன். உன் பையன் அரசியல்வாதி கிட்ட மோதுறான். அரசியல்வாதிங்க எப்பவுமே அடிபணிஞ்சு போவாங்கன்னு நினைக்காது. அடிவாரைய அறுத்துருவானுங்க. உன் மகனுக்கு தெரியாம நாளைக்கு காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். வாங்க மாப்பிள, வாங்க. மச்சான், நீ நின்னா எனக்கு கால் வலிக்கும். ஓகே. சாந்தி, உன்னை பார்க்க உங்க அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் இல்லாம கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவன் கை நிறைய காசை வாங்கிட்டு பொண்ணை கட்டுவான். நான் உங்க அப்பன் காலில் விழுந்து கட்டியிருக்கேன். ஏன் தெரியுமா? இனிமே நீ என்னை எதிர்த்து ஊர்வலம் போனேன்னு வச்சுக்கோ. அவரை தொடாத. என் புருஷனும் மாமனாரும் என்ன அடிப்பாங்க, உதப்பாங்க. எங்க வீட்டுல 1000 நடக்கும். அத பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. அப்படி கேளு, நீதான் தமிழ் பொண்ணு. ஆண்டவன் உனக்கு காலம் மட்டும்தான் கொடுக்கலன்னு துடிச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, உனக்கு பாசத்தையும் கொடுக்கல. ஓகே, ஓ வீடு, ஓ புருஷன், ஓ சந்தோஷம். நல்லா இரு. நெல்லு, நான் சொல்ல வந்ததை முழுசா கேட்டுப்போ. அண்ணே, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சதே உனக்காகத்தான். ஆமாண்ணே, உங்ககிட்ட இருந்து மகனை காப்பாத்தணும்னு மந்திரி நினைச்சாரு. இவங்க கிட்ட இருந்து ஒன்ன காப்பாத்தணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் இந்த தாலியை ஏத்துக்கிட்டேன். எப்படிங்கிறியா? இப்ப பாரு. அலமேலு, அந்த மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் கொண்டு வா. பொறுன்னு தீ பதற வேடிக்கை பாரு. இப்ப நான் இத பத்த வச்சுக்கிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? மருமக மேல மண்ணெண்ணெய் ஊத்தி ஏறிச்சிட்டார் மந்திரி அப்படின்னு மக்கள் பேசிக்குவாங்க. உங்க பதவியும் போயிடும், உங்க ஆட்சியும் போயிடும். இப்ப இந்த நாட்டுல இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ். ஜனாதிபதி கிட்ட கருணை மனு கொடுத்தா கூட நீங்களும் உங்க மகனும் தப்பிக்கவே முடியாது. நான் ஒண்ணு இல்லாத வீட்டு பொண்ணா இருந்தா இந்த உலகத்துக்கு தெரியாம மறைச்சிருவீங்க. நான் உடையார் வீட்டு பொண்ணாச்சே, எங்க அப்பா ஆட்டிருவார் ஆட்டி இல்லன்னு. ஆமா ஆமா அண்ணே, இவங்களுக்கு தண்டனை ஓ முயற்சியால கிடைக்கணும். உன்னை இந்த நாடே பாராட்டணும். அத பார்த்து நான் பூரிக்கணும். அதனாலதானே இவ்வளவு பொறுமையா இருக்கேன். இல்ல 1 லிட்டர் மண்ணெண்ணெய், ஒரு தீக்குச்சி, இவங்களை நானே இறக்கிடுவேன். ஏன கண் கலங்குற? தங்கச்சிக்கு சீதனை கொண்டு வரலையா? ஒரு நாள் முடிஞ்ச ஒரு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் அனுப்பி வை, அது போதும். மத்ததெல்லாம் என் மாமனார் வீட்லயே இருக்கு. ஏ மாமா, மாமனார எப்படி என் தங்கச்சி? ஏமா, மாமனாருக்கு விதவிதமா சமைச்சு போடுமா. நீ கவலைப்படாதானே, செமத்தியா போடுறேன்.
வரட்டுமா? ஆ. மாண்புமிகு மாமனார வரட்டுமா? ஏன் மாமனாரே, மண் என்ன உங்க இலாக்காவா? இவ்வளவு தண்ணி கலந்துருக்கீங்க. இனிமேலாவது உடல் ஊனமுற்றவங்களை கேவலமா நினைக்காதீங்க. அவங்களுக்கு புத்தியும் இருக்கும், பலமும் இருக்கும், எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கும். மறந்துடாதீங்க. ஆஹா, உனக்கு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு போ. காலையில அதோ வயித்துல இப்படி புளிய கரைச்சிட்டு போற. யோ, திலகவதி ஏன் பொண்ணியா? நான் வளர்த்த பொண்ணு. இப்போ நான் அவளை பார்க்கணும். வழிவிடு. என்னையா வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? சரியா, யாரா இருந்தாலும் எம்பியை பார்க்க கூடாதுன்னு எங்களுக்கு மேலதிகாரிங்க உத்தரவு போட்டிருக்காங்க. உத்தரவு போட்ட அதிகாரி 5 வயசுல வனாதி இருந்தப்போ சோறு போட்டானா? நான் போட்டேயா? கூப்பிட அவனை. எங்க அதிகாரியே அவன் சொல்றியா? போடா. ஐயா ஐயா, பாத்தீங்களா ஐயா, என் பொண்ணை பாக்கிறதுக்கு என் வீட்டுக்குள்ளே என்ன விட மாட்டேன்றாங்க. அடிச்சு வச்சிருக்கானுங்க, அடிச்சு வச்சிருக்கானுங்க. ஒரு எம்பியை வெளியே விடாம அடிச்சு வச்சிருக்கானுங்க இவனுங்க. ஏய், பேசாம போறியா இல்லையா? இன்ஸ்பெக்டர் சார், என்னாலே திருப்பி அடிக்க முடியும். இங்க இருக்க ஒருத்தலையாவது அடிப்பேன். ஆனா நீங்களா என்ன அடிக்கல சார். எனக்கு தெரியும், நீங்களா எவனோ செய்யற தப்பெல்லாம் சுமக்கிற பாருங்கடா. உங்களை நான் அடிக்க மாட்டேன், அவனை பாக்குறேன். திலகவதி வச்சு படம் எடுக்கிறானே, அந்த ப்ரொடியூசருக்கு போன் பண்ணியா? வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம் சார். உங்க படத்துல திலகவதி நடிக்க வேண்டிய சீன் ஏதாவது பாக்கி இருக்கா? ஒரே ஒரு பாட்டு மட்டும் எடுக்கணும். பாட்டு முடிஞ்சது அவங்களை கொலை பண்ற மாதிரி ஒரு சீன் எடுக்கணும். ஆனா அவங்களை பார்க்கவே முடியல சார். உன்னால பார்க்க முடியாது. இப்ப அவ எங்க பாதுகாப்புல இருக்கா? இப்பவே 50 லட்சம் ரூபாய் நஷ்டத்துல இருக்கேன் சார். அந்த 50 லட்சம் ரூபாய் நான் உனக்கு தர்றேன். திலகவதி நடிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்றேன். ஆனா பாட்டு முடிஞ்சதும் நிஜமாவே அவ சாகணும். அவளை வெளியே விடாம அடைச்சு வச்சிருந்த விஷயம் அவ அப்பன் கத்துனால ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பத்திரிகைக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவளை வெளியே விட்டா உண்மையை சொல்லிடுவா. அதனால நாம தான் கொன்னோம்னு தெரியாம ஷூட்டிங்ல சாகணும். விட மாட்டேன்டா, என் மகளை நடிக்க விட மாட்டேன். ஈஸ்வரா, முதல்ல இவ சாகணும். அந்த எம்பி திலகவதிய வெளியே விடாம வீட்லயே அடைச்சு வச்சிருக்காங்களா? யாரையும் பார்க்க விடாம போலீஸ் காவல் வேற போட்டிருக்காங்களா? போஸ், போஸ், காப்பாத்துங்க போஸ், காப்பாத்துங்க போஸ். ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? மந்திரோட ஆளுங்க திலகவதியை கொலை பண்ண போறாங்க. தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி திலகவதி தப்பான பொண்ணு இல்ல. அவளுக்கு கெட்ட பேரு வந்தாலும் பரவாயில்ல, நீங்க உயிரோட இருக்கணும்னு நினைச்சவ என் பொண்ணு. அவளை நாளைக்கு நடக்க போற ஷூட்டிங்ல கொலை பண்ண போறாங்க போஸ். அவளை காப்பாத்துங்க போஸ்.
எம்மா திலகவதி, எங்கம்மா வந்த? ஏழைங்க எழுச்சி வாயனுங்க, எது நடந்தாலும் மறந்து வாங்குற நினைப்புல வந்திருக்கியா? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்படி கும்பிடு போட்டு எங்க குடிய கெடுத்தது போதும், பேசாம திரும்பி போயிரு. இன்னத்துக்கு அவரை பாக்குற? உண்மையை சொன்ன உடனே ரோஷம் பத்துக்கிட்டு வந்துருச்சு. உனக்காக போலீஸ் கிட்ட நான் வாங்கின அடியை வெக்கத்து விட்டு ஜாக்கெட் எடுத்து காட்டுறேன், பாக்குறியா? இங்க இருக்கிற பொம்மநாட்டிகளை எங்க அடி வாங்கிருக்காங்க காட்ட சொல்றேன், பாக்குறியா? உண்ணாவிரத்துல கலந்துகிட்டதுக்காக இவ புருஷனை போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டாங்க. அவன் புடந்தா இங்க வந்தது, ஆனா செய்தி பேப்பர்ல வரல. மந்திரி யோகியன், நீ கொடுத்த அறிக்கை மட்டும் தான் வந்துச்சு. மந்திரி நல்லவர்னு அறிக்கை கொடுத்தேன். ஏன் தெரியுமா? திலகவதி, நாடு பூரா என் பேர் நாரி போச்சு, என் நாக்காலியும் ஆடி போச்சு. அதை காப்பாத்திக்க ஒரே வழி, நான் உன்னை கெடுக்க முயற்சி பண்ணலன்னு நீ பத்திரிகையில அறிக்கை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உனக்காக உண்ணாவிரதம் இருந்தானே போஸ், அவன் இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கான். எனக்கு வேண்டிய டாக்டர்ல வச்சு அவனுக்கு விஷ ஊசி போட்டு கொலை பண்ணிடுவேன். எனக்கு வேண்டிய போலீஸ் அதிகாரிகளை வச்சு பட்டினி கிடந்து செத்துட்டான்னு ஜனங்களை நம்ப வச்சிருவேன். அவன் உயிரோட இருக்கணுமா வேண்டாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சக்தி எப்பவாவது உருவாகும். அதுக்கு கடவுளோட அனுகிரகமும் இருக்கும். அந்த சக்தி இவர்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இவர் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இவர் உங்களுக்கும் வேணும், இந்த நாட்டுக்கும் வேணும், எனக்கும் வேணும். இத்த நம்ம இப்படியே விட்டுடக்கூடாது தம்பி. நடந்ததெல்லாம் சனங்களுக்கு தெரியப்படுத்தி ஆகணும். ஊரா மேடை போட்டு பேசுவோம். என்னைக்குன்னு சொல்லுங்க, எவன் சொல்லுங்க. ஆகஸ்ட் 15. அந்த திலகவதி உங்க மகன் காப்பாத்தி அவன் பாதுகாப்புல வச்சிருக்கான். ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டைக்கு பேரணி நடத்த போறானா. ஆட்சியை கலைக்க சொல்லி கவர்னர்ட்ட மனு கொடுக்க போறானா. ஊரா மேல போட்டு அந்த திலகவதியை பேச வைக்க போறானா. உடையாருக்கு மகன் முக்கியமா, நமக்கு ஆட்சி முக்கியமான்னு முடிவு பண்ணி ஆகணும். நாம என்ன முடிவு பண்றது? அதை உடையாரே முடிவு பண்ணட்டும். அவர் என்ன முடிவு பண்றது? ஆட்சி பிடிக்க பாடுபட்டது ஒரு நாளா 2 நாளா? பலி கொடுத்தது ஒரு ஆளா 2 ஆளா? உயிரை கொடுத்து பிடிச்ச இந்த ஆட்சியை உங்க மக கவுக்க நினைக்கிறத நாங்க அனுமதிக்க முடியாது. அதுவும் இப்ப கர்ப்பத்தை கலைக்கிற மாதிரி ஆட்சி ஈஸியா கலைச்சிடறாங்க. சுலபமா பெத்துக்கலாம், ஆட்சியை சுலபமா பிடிக்க முடியுமா? ஆட்சியை காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். கவர்னரை பார்க்கணும், மனு கொடுக்கணும். உள்ள போக உங்களுக்கு அனுமதி இல்ல. கொடுக்கிற மனுவை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. முடியாது. அப்போ நீங்க கவர்னரை பார்க்க முடியாது. பார்க்காம போகவும் முடியாது. இன்ஸ்பெக்டர், இன்னும் 5 நிமிஷத்துல இவங்க யாரும் இங்க இருக்க கூடாது.
என்ன இவ்வளவு பதட்டமா வர? துணிமணி எல்லாம் எடுத்து சீக்கிரமா கிளம்புங்க, சீக்கிரம். எதுக்குண்ணா? நாம எல்லாரும் பம்பாய்க்கு போறோம். உங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்களை நல்லா வாழ வைக்கிறேன். என்ன சொல்ற? இவ்வளவு பணம் ஏதுண்ணா? கொலை பண்ணதுக்காக கிடைச்ச பணம். நம்ம 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நானே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்லவனை கொண்டுட்டியடா பாவி. இவங்க கல்யாணத்துக்காக தான் இதை செஞ்சேன். இந்த பணத்துல எங்க கழுத்துல தாலி கயிறு ஏறதை விட உன்னை கொலை பண்ணிட்டு தூக்க கயிறு ஏறதை நாங்க பெருமையா நினைக்கிறோம்டா. காலம்புறம் கண்ணியா இருந்த கூட கவலைப்பட்டு இருக்க மாட்டோம். பணம் பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்காக உழைச்ச ஒரு உத்தமனை கொன்னுட்டியடா. கூட பிறக்கலனாலும் அவர் தாண்டா எங்களுக்கு அண்ணன், நீ இல்ல. நாட்டுக்காக பாடுபட்ட இனமாயிருக்கணும், துரோகம் பண்ண இனமாயிருக்க கூடாது. இது வரைக்கும் உங்க பேச்ச கேட்டு ஏமாந்த ஏழை ஜனங்க எங்களுக்காக உழைச்ச போச்ச ஆளை வச்சு கொண்டீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உங்களை ஆட்சியில இருந்து இறக்க வர ஓய மாட்டான், அடிச்சே இறக்கும். இவர் தாங்க முதலமைச்சர், இவர் அடிக்க, இவர் அடுத்த முதலமைச்சர், இவர் அடிக்க. நான் சாதாரண எம்எல்ஏங்க, என்ன அடிக்காதீங்க. ஜனங்க துரத்திட்டு வராங்க, ஷூட் பண்ணியா? ஷூட் பண்ணுங்க. என்ன சொல்லிட்டே இருக்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எத்தனை விஷயத்துல நீங்க எல்லாம் சொல்லி நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கோம். அப்படி இருந்து உங்களுக்கு பெண்ணே ஆச்சு. இப்பதான் எங்களுக்கு புத்தி வந்திருக்கு. போலீஸ்காரங்க பொதுமக்களோட நண்பங்கிற காலம் போய் எங்களை எல்லாம் விரோதியா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஜனங்க முன்னால எங்களை அசிங்கப்படுத்துறது உங்க மாதிரி அரசியல்வாதிகள் தான். நீ ஏடா பேசுற? அட பாவி, அப்பவே சொன்ன கேட்டீங்களா? இந்த பணக்கொட்ட தலையனை பக்கத்துல வச்சு ஊத்தி கொடுக்காதீங்கன்னு. இன்னும் ஏத்திட்டு இப்படி நம்மள கவுத்துட்டாங்க. நாங்க நல்லதும் பண்ணுவோம்னு ஜனங்களுக்கு தெரிய வேணாம், அதுக்காக தான். யோ, நான் நினைச்சா என்ன பண்ணுவோம் தெரியுமா? அடச்சே, உங்க ஆட்சியே கவர போகுது, என்னையா பண்ண போறீங்க நீங்க? யோ, ஜனங்க அடிக்க வாங்க, என்ன பண்ண சொல்றேன்? வேடிக்கை பார்க்க போறோம். அது போ. ஐயோ ஐயோ அடிக்காதீங்க. அட பாவிகளா, வீடு கட்டி அடிக்கிறீங்களேடா, போட்டு விட்டுறீங்களேடா. தம்பி, உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு ஜனங்க காத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்க முகத்தை மட்டும் காட்டிட்டு போயிருங்க. என் மேல நீங்க காட்டுற அன்புக்கும் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த நேரத்துல என் அன்பான வேண்டுகோள் ஒண்ணு. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் மதத்தால வேற வேறையா இருந்தாலும் மனத்தால ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை மாத்த நினைக்கிறாங்க. நீங்க மாறவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. அதனால உங்களுக்குள்ளேயே ஒரு உறுதி எடுத்துக்குங்க. ஒற்றுமையில இந்தியனா இருக்கணும், உணர்வுல தமிழனா இருக்கணும், மொத்தத்துல மனுஷனா இருக்கணும். ஏழை ஜாதி ஏழை ஜாதி